என் மெத்தடில் நான் ப்ரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வைக்கணும். இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சுட்டு அப்புறம் புதினா சட்னி ப்ரெட்டு மேலே வைக்கலாம். வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ரெட் ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அப்படியே 2 உடச்சி ஊற்றியாச்சு முட்டை. இப்போ இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 வச்சாச்சு. இதில் புதினா சட்னி அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக தான், எனக்கு ரொம்ப பிடிக்காது. சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வெந்தோன்னு திருப்பி போடணும். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வெந்தோடனே திருப்பி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 முட்டை போட்டு 4 ப்ரெட்டு தாங்க கட் பண்ணிக்கலாம். சென்டர் கட் பண்ணிவிட்டு இதுக்கு டொமேட்டோ சாஸ்லாம் இல்லை, சூப்பராக இருக்கும். ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இது தட்டில் வச்சுட்டு பார்க்கலாம். ப்ரெட் ஆம்லேட் ரெடி எங்கள் ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.